வணக்கங்க. உங்களை இன்னைக்கு யாராவது ரிஜெக்ட் பண்றாங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்லி தள்ளுறாங்க, அவங்க கூட உங்களை சேர்த்துக்க விருப்பப்படல, அவங்க வாழ்க்கையில இருந்து நீங்க போயிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அக்செப்ட் த ரிஜெக்ஷன். ஏன் கேக்குறீங்களா? கஷ்டமான விஷயம்தான், வலிக்கும் தான். ஆனாலும் அது கொடுக்கிற நன்மை பாத்தீங்கன்னா பெரிதா இருக்கும். இன்ஃபேக்ட் நம்ம இந்த உலகத்துல சந்திக்கிற ரிஜெக்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எதுவுமே நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சந்திச்ச ரிஜெக்ஷன் போல வரவே வராதுங்க. நிறைய வசனங்கள் அதற்கு ஆதாரமாக இருக்கிறது. அவர் தமக்கு சொந்தமானதில்லை வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. ஆகாததென்று தள்ளப்பட்ட மூளைக்கல் அப்படின்னு சொல்லி அவரை குறித்து போடப்பட்டிருக்கிறது. அக்கிரமக்காரரில் ஒருவராக அவர் எண்ணப்பட்டு எல்லாராலும் நிராகரிக்கப்பட்டவராக தான் அந்த சிலுவையிலேயே அவர் தொங்கினார். இன்றைக்கு உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன், ரிஜெக்ஷன் ஹேஸ் டூ கிஃப்ட்ஸ். ஒன்னு ரீடைரக்ஷன். ஆண்டவர் உங்களுக்கு வேறு வழியை வச்சிருக்கிறாரு, நீங்க இப்ப இருக்கிற வழியை விட்டு திரும்பணும்னு அர்த்தம். அதான் ரீடைரக்ஷன். இன்னொரு கிஃப்ட் காட்ஸ் ப்ரொடெக்ஷன். ஆண்டவர் உங்களை பாதுகாக்கிறாருன்னு அர்த்தம். டோன்ட் சேஸ் ஆஃப்டர் தெம், டோன்ட் கோ பிஹைண்ட் தெம், ஜஸ்ட் அக்செப்ட் ரிஜெக்ஷன். உங்க நல்லதுக்காக தான். ஹாவ் அ நைஸ் டே. காட் பிளஸ் யூ.